இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சுகர் பேஷண்ட்ஸு மாத்திரையும் இன்சுலினும் ஒழுங்காக போட்ட பிறகு கூட நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னது? இருதய மாரடைப்பு பிரச்சனை பார்த்துருக்கீங்க, இல்லை கிரியாட்டினின் பிரச்சனை பார்த்துருப்பீங்க. காலில் ஆறாத புண், கரெக்டு தானே? மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்ட பிறகு கூட புண்ணு ஆறாத பிரச்சனை பார்த்துருப்பீங்க. கண் ஆஸ்பத்திரியில் நிறைய கண்ணுக்கு மாத்திரைகள் பார்த்துருப்பீங்கள்ல, கண் பிரச்சனை, பக்கவாதம், என்னது கால் மரத்து போவது, கால் பாத எரிச்சல், புரோட்டீன் லீக்கேஜ், கரெக்ட் தானே? மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்ட கூட நிறைய சுகர் பேஷண்ட்ஸு புரோட்டீன் லீக்கேஜ் பிரச்சனை, கால் மரத்து போவது, வேற என்னது கிட்னி டயாலிசிஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒழுங்காக போட்டவரோட காரணம் என்ன தெரியுமா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், தட் இஸ் கால்ட் பேலன்ஸ்ட் டயட். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட் இஸ் வெரி பவர்ஃபுல் அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிக்கலன்னு வைங்களேன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக முழுமையாக சரி பண்ண முடியாது அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிச்சா மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, அவர் கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரப்படக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த கமெண்ட் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. வீடியோ சேவ் பண்ண மறந்துடாதுங்க, சேவ் பண்ணி போட்டு கேளுங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கு.